பாயும் என்றதனை பிங்கர் டிப் விரல் நுனியிலே வைத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய சின்னையா அவர்கள். ஆகவே அவரை நாம் முதல்வராக்குவதற்கு ஒவ்வொருவரும் சபதமேற்று வந்திருக்கின்றவர்கள் வராத இருக்கின்ற கிராமங்களே சொல்லி அதிக அளவிலே உழைத்து நம்முடைய 26ஆம் ஆண்டு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி மகளிர் அணிகள் அதிகமாக இருக்கிற சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அதிகமாக உழைத்து நம்முடைய சின்னையா அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளைஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பொன் கங்காதரன் அவர்கள். செங்கற்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை இங்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் கணபதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்களே, இதன் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர்கள் நிர்மல்குமார் அவர்களே, காயார் ஏழுமலை அவர்களே, அண்ணன் வெங்கடேசன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் TMT திருமாவளவன் அவர்களே, இந்த கூட்டத்தை இங்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நேற்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே மற்றும் பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களே, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே மற்றும் இங்க நன்றி உரை கூற இருக்கின்ற மதுராந்தக நகர செயலாளர் தம்பி சபரி, தம்பி சந்தோஷ் உள்ளிட்ட அனைத்து இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செங்கற்பட்டு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சென்ற மாதம் மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய அளவில் உலகமே திரும்பி பார்க்கிற வகையில் வன்னியர் இளைஞர் பெருவிழாவை தன்னந்தனியாக நடத்தி வெற்றி காண்டு இருக்கிற நம்முடைய இளம் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இரண்டே செய்தி இங்க சொல்ல இருக்கின்றேன். இங்க அனைத்து பொறுப்பாளர்கள் நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் சாதாரணமான தலைவர் இல்ல. இந்த தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம், ஆனா இந்தியாவுக்கே சுகாதாரத்துறையினுடைய தந்தையாக விளங்கினார். இந்தியாவுக்கு அது மட்டுமல்ல, உலகத்தில் இவர் பார்க்காத தலைவர்களே கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அதிபர்கள் முதற்கொண்டு, ஜனாதிபதி முதற்கொண்டு சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர், ஒரு இளம் தலைவர். இவர் மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா இல்ல, உலகத்திலே எப்படியாப்பட்ட ஒரு திறமையான தலைவரை எந்த அரசியல் கட்சியிலையும் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர். ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவருடைய திட்டம் போடுகின்ற திட்டம், அவர் சுகாதாரத்துறையில் செஞ்ச சாதனை. இங்க மகளிர் வந்திருக்கிறீங்க. இந்த கிராமப்புற பெண்களுக்கு சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். கிராமப்புறத்துக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் சீர்படுத்தியவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். அது இல்ல, இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு பிரசவம், அதுக்கெல்லாம் இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் வருது. இந்த 108 ஆம்புலன்ஸ் விட்ட மகத்தான தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். இந்தியாவுக்கே விட்டார், 1-2 இல்ல, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 40 மாநிலங்களை 108 ஆம்புலன்ஸ் விட்டவர். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். இந்த தமிழ்நாட்டுக்கு தீர்வை கொடுக்கின்ற ஒரு தலைவர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தீர்வு, அதுக்கான பிரச்சனை என்ன, அது கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான தலைவர் இருக்கிறார். ஆகதான் எல்லாரும் சொன்னாங்க 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல், நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவு இல்லாமல், அண்ணன் அன்புமணி ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. யாரும் குறைஞ்சது 50-60 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் செல்வார்கள். அது மட்டுமல்ல, குறைஞ்சபட்சம் 10 மந்திரி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சர்கள்
சுழல் விழுக்க சொல்லுவார்கள். அந்த ஏற்பாடு செய்வதற்கு தான் அண்ணன் அன்புமணி வருகை தந்திருக்கிறார். அவர் சொல்ற கருத்தை கேட்க வேண்டும், உறுப்பினர் சேர்க்க வேண்டும். இளைஞர்கள் பட்டாளம் இன்னைக்கு மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்தீர்கள். இந்த வரவேற்போடு நாம் கிராமத்துக்கு செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த இளைஞர்களை சந்தித்து, மகளிர்களை சந்தித்து, இளம்பெண்களை சந்தித்து, மாணவர்களை சந்தித்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் அசைக்க முடியாத கட்சி என்பதை அனைவரும் ஒன்று சேர்ந்து விருப்புகளை விட்டுவிட்டு உழைப்போம் என்று சொல்லி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மாநிலத்தினுடைய அமைப்பு தலைவர் TMT அவர்கள். சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற இந்தியாவின் சுகாதார அமைச்சராக இருந்து உலகமே போற்றும் அளவிற்கு சிறப்பாக பணியாற்றிய, அடுத்தபடியாக இந்த சமுதாயத்தின் விடிவெள்ளியாக இளவரசராக மருத்துவர் ஐயா அவர்களால் காட்டப்பட்டு இன்று கட்சியின் தலைவராக 3 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் அவர்களுக்கும் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் அவர்களுக்கும் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்க மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சின்னையாவிட்ட ஒரு பொறுப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதை சீரும் சிறப்புமாக 15 லட்சத்துக்கு மேல் கூட்டத்தை கூட்டி மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த உலகமே வியக்கும் வரையில் வன்னியர் சமுதாயம் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்களா என்று வியக்கும் அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு சீரும் சிறப்புமாக கண் உறங்காமல் 2 மாத அளவு 1 மாத அளவு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர். அது தொண்டை எழுக்கிற மாதிரி வச்சுட்டியா மைக் ஒழுங்க வை.
கோடிக்கணக்கான உயிர்களை காபந்து பண்ண நமது இளம் தலைவர் இதோ வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். மைக் தொண்டை எழுக்கிற மாதிரி வச்சுட்டியா? மைக் ஒழுங்கு வை.
செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழுவானது இனிதே உற்சாகத்தோடு இங்கே தொடங்குகிறது. முதலாவதாக இந்த மாவட்டத்தினுடைய என்னப்பா நமது அன்பு தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணா போட்டு அப்படியே மறைச்சுக்கிறீங்களாப்பா? நீங்களே மறைச்சுக்கிறீங்களா? மாலை போட்டு அப்படியே வந்துருங்க அப்படியே. அவர் கொஞ்சம் வி ஷேப்ல இடம் விடு. பார்த்து மாலை பொறுமை. வி ஷேப்ல இடம் விடு. மருத்துவர் சின்னையா மருத்துவர் சின்னையா மருத்துவர் சின்னையா மருத்துவர் சின்னையா நாளை தமிழகம் 108 நாயகன் 108 நாயகன் 108 நாயகன் 108 நாயகன் மருத்துவர் சின்னையா மருத்துவர் சின்னையா அப்புறம் எடுப்பா கூட்டம் நடத்தணும்ல செயலாளர் கங்காதரன் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து வாங்குறார் தலைவர். சரிப்பா கூட்டம் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நேரமாச்சு. பகவான் கொஞ்சம் கௌரவ பாக்கியா திரு கணபதி அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உயிரினும் மேலான இந்த சமுதாயத்தின் விடிவிலக்கு மருத்துவர் ஐயாவின் அருமை புதல்வர், நமக்கெல்லாம் வழிகாட்டி வருங்கால தமிழகம் நம்முடைய குலவிளக்கு குடும்ப விளக்கு நம்முடைய சென்னை ஐயாவை வணங்கி இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்புகளிலும் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திலகபாமா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏழுமலை, அண்ணன் வெங்கடேசன், அண்ணன் நிர்மல்குமார் மற்றும் இந்த மாவட்ட கட்சியின் தலைவர் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கின்ற தளபதி அண்ணன் நம்முடைய பொன் கங்காதரன் அவர்களே, இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக இந்த அரங்கத்திலே நிரப்பிய நம்முடைய ஒன்றிய தலைவர் செயலாளர் மற்றும் இந்த கழகத்தினுடைய கிளை செயலாளர்கள் மற்றும் தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பு மற்றும் அனைத்து நிலை பொறுப்புகளில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் கட்சியின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட கட்சியினுடைய சார்பாகவும் இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நம்முடைய சின்னையாவை இந்த 2026 முதலமைச்சராக ஆக்குவோம் என்றும் நம்முடைய ஆட்சியில் நம்முடைய சின்னையா சொன்னபடி நம் 2024 நாம் 6-7 அமைச்சர்கள் இருப்பார்கள் என்றும் நம்முடைய ஐயா மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட கட்சியின் சார்பாக ஐயா சொல்லியிருக்கார். அதன் கட்டளைக்கிணங்க நாம் எல்லோரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று நாம் போகின்ற அணி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் உழைத்து நம்முடைய ஐயாவின் மற்றும்
மருத்துவர் சின்னையாவின் கரம் ஓங்க தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி மலர நாம் பாடுபட்டு உழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ச்சி அடைந்து அனைத்து மக்களுக்கும் நம்முடைய சமூக நீதியும் சமத்துவத்தையும் எல்லாத்தையும் வழங்கி தர நம்முடைய சின்னையா இருக்கின்றார். வாழ்க பாட்டாளி மக்கள் கட்சி, வளர்க மருத்துவர் ஐயா, வளர்க நம்முடைய தலைவர் ஐயா சின்னையா அவர்கள். வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த கட்சி நாம் ஒரே அணியிலே ஒரே குடும்பமாக எப்பொழுதும் இருக்கும்படி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே நம்முடன் நம்முடைய சின்னையாவுடன் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதும் நம்முடைய சின்னையா வாழ்க என்று நம்முடைய உள்ளங்களில் இருந்து எல்லோருக்கும் ஒலிக்கும் அளவிலே நாம் இந்த முறை 2026 நம் ஐயாதான் இந்த தமிழ்நாட்டின் கிங்கு என்று நாம் எடுத்துக்காட்டும் வகையிலே நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் வெங்கடேஸ்வரன். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு போங்கப்பா, அப்புறம் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டேன். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் சகோதரர் கணபதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றி கட்சியின் வளர்ச்சி குறித்து கருத்துக்களை கூற வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சின்னையா அவர்களே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களே, அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய தமிழக அரசியல் களத்திலே எவ்வாறு களமாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் சின்னையா அவர்கள் தமிழகத்திலே சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றுப்பயணத்தின் தாக்கம் வருகின்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி
ஆட்சி அமைப்பதற்கு உண்டான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் வருகின்ற தேர்தலிலே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு சூழல் இன்று உருவாகி இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்திறன், அவர்களுடைய புத்தி கூர்மையை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நாம் ஏராளமாக பேசலாம். இந்திய வரலாற்றிலே இளம் அமைச்சராக, மத்திய அமைச்சராக 5 ஆண்டுகள் சுகாதாரத்துறையிலே பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளிலே செய்யாத சாதனைகளை, எண்ணற்ற சாதனைகளை சுகாதாரத்துறையிலே செய்தவர் நமது சின்னையா அவர்கள். உதாரணத்திற்கு 108 அந்த அவசர ஊர்தியை எடுத்துக்கொண்டோமானால் இன்றும் பல லட்சம் உயிர்களை தினமும் காபந்து பண்ணிக் கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம் 108 சுகாதார திட்டம். இந்திய அளவிலே மிக முக்கியமான கருதப்படுகின்ற மேலும் பல திட்டங்கள். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், இப்படி சரி, இப்படி எண்ணற்ற சாதனைகளுக்கு தலைவரான மருத்துவர் சின்னையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரவங்க சுருக்கமா பேசுவோம். மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை அவர்கள். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு கருத்துக்களை சொல்லி நமது பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய 50 ஆண்டில் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 ஆண்டில் செய்து முடித்த இந்தியாவின் சாதனை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும், மாவட்ட செயலாளர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு பாடுபட்ட ஒன்றிய தலைவர் செயலாளர்களுக்கும், மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 2026 ஆட்சி இலக்கை அமைக்க வேண்டும். அதுபோல் நம் அண்ணன் சொல்ல இலக்கை ஒவ்வொன்றாக துல்லியமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்று மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களின் வருக வருகவன செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் அனைவரையும் வருக வரவேற்று நம்ம 2 கோடி பேருக்கு 2 கோடி பேர் நல்லா இருக்கணும்னா ஐயா குடும்பமும் சின்னையா குடும்பமும் நல்லா இருந்தாதான் நம்ம 2 கோடி பேர் நல்லா இருக்க முடியும். அந்த 2 கோடி பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்கள் தான் என்று சொல்லி வரும் ஜூலை 25ஆம் தேதி நம்ம மாநாடு சிறப்பா நடத்திட்டோம். அதை விட சிறப்பா 2வது சான்ஸ் 2020க்கான 2வது சான்ஸ் 25ஆம் தேதி திருப்பூர்ல தொடங்கக்கூடிய நம்மளுடைய ஐயாவுடைய நடைபயணத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தொடங்கி வைத்தால் மிக மிக சந்தோஷமாக இருக்கும். அது நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று கடவுளையும் அந்த அண்ணாமலையாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்கள். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை வழங்க வருகின்ற நம்முடைய அன்பு அண்ணன் அன்புமணி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் கணபதி அவர்களுக்கும், நிர்மல்குமார் அவர்களுக்கும், லோ ஏழுமலை மற்றும் மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய கருப்பசாமி அவர்கள் மற்றும் பச்சையப்பன், பார்த்தசாரதி, மாநில இளைஞர் சங்கத்தினுடைய எங்கள் வழிகாட்டி அண்ணன் பொன் கங்காதரன் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் உள்ளிட்ட இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை அனைத்து நிர்வாகிகளுக்கும் நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் சொல்றேன், இந்த பொதுக்குழுவின் நோக்கம் அண்ணன் சொல்ல போறாங்க. பொதுக்குழுவின் நோக்கம் என்ன? நாம கிளைக்கு போனோம், அண்ணன் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து போய் கிளையில போய் கிளைகளை உருவாக்க வேண்டும்.
கிளைகளை உருவாக்கணும் மட்டும் போதாது, கிளைகளில உறுப்பினரை சேர்க்கணும். இப்ப நமக்கு எல்லாம் ஒரு ஐயம், உறுப்பினரை சேர்க்க போகும்போது இது ஒரு ஜாதி கட்சின்னு நம்ம தகுதி உள்ள தலைவரான அண்ணனை ஒரு சாதின்ற குழுவில அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க நீங்க போய் என்ன சொல்லணும்னா, நல்லா நம்ம எல்லாம் குழந்தைகளா இருந்துதான் இந்த வயதை அடைஞ்சிருக்கோம். பள்ளிக்கூடம் போனோம், பள்ளிக்கூடம் போகும்போது யாரு ஜாதியை கேட்டது, நீ என்ன சாதி என்று யாரு கேட்டது? உன் பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டாரா? அடுத்த கட்டம், நாம உயர் படிப்புக்கு போறோம், அந்த இடத்துல சாதியின் அடிப்படையிலே தான் என்ன பண்றாங்க, சீட்டு வழங்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து படிச்சு முடிச்சுட்டா அதுக்கு அடுத்தது எந்த இடத்துக்கு போறோம்? வேலை வாய்ப்பு நோக்கி போறோம். வேலை வாய்ப்புக்கு போகும்போது அங்க என்ன ஆகுது? அங்கேயும் சாதி கேட்கிறார்கள். இப்படி சாதி என்கின்ற ஒரு நிலையை 55 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சாதியை ஒழிக்கவில்லை. சாதி என்பதை வெறும் சமத்துவம் என்பதை வெறும் சொல்லுவதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லுகின்றார், சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் சமமாக கிடைத்தால்தான் சமத்துவம் நிலைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கின்ற இந்த நல்ல செய்தியை கிளையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போன்று பூத் கமிட்டி அமைத்து அந்த பூத் கமிட்டி அமைத்தால்தான் நாம் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். பல்வேறு செயல் திட்டங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். அந்த செயல் திட்டங்களை உள்வாங்கி நாம் கிளையில் போய் கிளைகளை உருவாக்க வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். பூத் கமிட்டி சிறப்பாக அமைத்து 2026 தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் அண்ணன் அன்புமணி கூட்டாட்சியில் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்ற நிர்வாகிகள், நம்ம தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம்னு சொல்றீங்க. எல்லா பேரும் சொல்லிட்டால நேரம் இல்லை. தலைவர் அவர்கள் கருப்பசாமி அவர்கள், மாவட்ட தலைவர், வரவங்க சுருக்கமா. ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஒப்பற்ற நமது மாநில தலைவர், மாபெரும் மாநில தலைவர் அருமை அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, வருகின்ற ஜூலை 25 மாபெரும் தொடர் பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும். இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லை நாம் எட்ட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரே தலைவர் நமது சின்னையாதான் என்பதை கூறி இதை முத்திரை பதிக்க நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட தலைவர் பச்சையப்பன். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட கூட்டத்திற்கு வருகின்ற மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் மற்ற மாநில மாவட்ட ஒன்றிய கிளை அனைத்து பொறுப்புகளும் நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம சமுதாயம் முக்கியம், சமுதாயம் முக்கியம் தான் நம்ம ஆட்சி கட்டில் அமர வேண்டும். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பலப்படுத்த ஒவ்வொரு தொண்டர்களும் உறுப்பினர்களை தெருவாக உறுப்பினர் அதிகம் சேர்த்து திமுக அதிமுகவுக்கு ஈடு இணையாக நம்ம ஆட்சியை கட்டில் அமைந்தால்தான் நம்ம கேட்கிற இடத்துல இருக்கணும், நம்ம கொடுக்கிற இடத்துல இருக்கணும். அந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம அனைத்து பொறுப்பாளர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் நம்ம சுகாதார அமைச்சர் உலகத்துக்கு மருத்துவத்துக்கு கிளாஸ் எடுத்தாம ஏன் தமிழ்நாட்டுக்கு எடுக்க மாட்டோம்டா, ஏன் முடியாத நம்மளால? அதனால எல்லா உறுப்பினர் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருங்கால 26 நம்ம சின்னையாவை முதலமைச்சராக்குவோம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் சக்கரபாணி அவர்கள். சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாளைய தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணன் சின்னையா அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு ஒரு வரலாறு இருக்குது. 2013 நம்ம மாநாடு சிறப்பா நடத்தி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் அவர்கள் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினரா தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். அதே போல 2025 மாநாடு மிக சிறப்பாக நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை மிக சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிக சட்டமன்றத்தை நிரப்பி மக்களுக்கான பணியை தொடர வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். அமைப்பு செயலாளர் கருணா அவர்கள்.
ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் சின்னையா அவர்கள் முதலமைச்சராகுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் வளர்மதி குப்பன் அவர்கள். வழி விடுப்பா. இங்க ஏன் சைடுல நிக்க? மருத்துவர் ஐயா பாமகவின் தலைவர் நம்பல் அன்புமணி அண்ணன் அவர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும், என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, ஐநா சபையில லூர்து டெய்ரி அவார்டு வாங்கின அமைச்சர் தாங்க நம்ம அமைச்சர். இத சொல்லுங்க நீங்க. இப்போ சினிமா படம் போடும் போது புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு, அதை உருவாக்குன நம்ம ஐயா தான். அத நெஞ்ச தட்டி மாற தூக்கி சொல்லுங்க. எதுக்குமே யாரும் தயங்காதீங்க. எல்லா விதத்திலும் நம்ம சிறந்து இருக்கிறோம்னா நம்மளுடைய மருத்துவர் ஐயாவுடைய அமைச்சர் காலம் 5 காலம் அந்த மத்திய அமைச்சரா இருக்கும் போது கொடுத்ததை விட நம்ம மாநிலத்துக்கு அமைச்சரா நம்ம கொடுத்தோம்னா மது ஒழிப்பு. இப்போ கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோம்னா 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறோம் இல்லைங்களா, கண்ணு மூடி. அத மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் உங்க வீட்டுக்காரர் குடிக்கல, உங்க சமூகம் குடிக்கல, உங்க ஊர் குடிக்கல, யோசிச்சு பாருங்க. அதை உருவாக்குனது யாரு? நம் மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள். இந்த வாய்ப்பு தந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் பாட்டாளி சொந்தங்களுக்கும் நன்றி கூறி வணக்கம். அடுத்ததாக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளந்தோப்பு வாசு, PVK வாசு. சொல்றேன் ஒருத்தர் வாங்க, அப்படியே வாங்க. அடுத்தது முன்னாள் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன். செங்கற்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு நம்மளுடைய வருங்கால தமிழகம் வழிகாட்டி மருத்துவர் அன்புமணி ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி 2026 நாம் மருத்துவர் ஐயா அவர்களை ஐயனை ஏற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் தருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது காரணை ராதாகிருஷ்ணன், முன்னாள் மாவட்ட செயலாளர். செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் இந்த பொதுக்குழுவை பற்றி நம்மளுக்கெல்லாம் அரிய பல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள நமது பாசமிகு அண்ணன் எழுச்சி நாயகர் நமது சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 மருத்துவர் சின்னையா யாரை கை காட்டுகிறார்களோ அவர்தான் முதலமைச்சர். இதை எந்த கொம்பனாலும் அசைக்கி பார்க்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னையா அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி என்றாரோ அதை மனசோடு நாம் ஏற்று நாம் எல்லாம் சிறப்பாக செயல்பட அனைத்து பொறுப்பாளர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டு வணக்கத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில தேர்தல் பணிக்குழுவினுடைய துணைத் தலைவர் குமரவேல் அவர்கள். சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமாகிய நமது மருத்துவர் சின்னையா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, அதே போன்று இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில பொருளாளர் கவிஞர் திலகம்மா அவர்களே, அதே போன்று நம்ம கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் வடிவேல் ராவன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் கணபதி அவர்களே, அதே போல வருகை தந்துள்ள மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமக்கு சின்னையா அவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற வேலை திட்டங்களை நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்லுகின்ற வேலை திட்டங்களை செய்து முடிப்போம். கிளைகளிலே கிராமத்திற்கு செல்வோம், கிராம மக்களிடத்திலே சென்று மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து போராடுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய மூத்த முன்னோடி கணேசமூர்த்தி அவர்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, இன்றைக்கு செங்கற்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய
பொதுக்குழு கூட்டம். மருத்துவர் சின்னையா அவர்கள் உங்களிடத்திலே நிறைய கருத்துக்களை பேச வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2025 ஜனவரி மாதத்தில் நாம் மே மாதத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக என்னுடைய வயதுக்கு 1988 மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்த ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த மாநாட்டை உற்று நோக்கி இருக்கிறேன். ஒரு தலைவரே மாநாட்டுக்குழு தலைவராக இருந்து அந்த நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும் என்பதை சித்தரித்து வானத்திலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். இதுவரை இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு நிகழ்வு. அதை நாங்கள் பார்த்தோம், பெருமிதம் அடைந்தோம். ஆனால் அதோடு அல்ல நம்முடைய பயணம். அதைத் தொடர்ந்து 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். வட்டங்கள் தோறும் நாம் என்னைக்கு பூத்து கமிட்டி அமைக்கிறோமோ அன்னைக்கு நாம வெற்றி உறுதி. ஏதோ வந்தோம், கை அசைத்தோம், கை கொடுத்தோம், புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் என்று இல்லாமல் இந்த பொதுக்குழுவிலே இருந்து நாம் ஒரு தீர்மானத்தை மனதிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நேராக சென்று கிராமங்கள் தோறும், கிளைகள் தோறும், எல்லா இடத்திலும் பூத்து கமிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு பூத்து கமிட்டியில அரசாங்கமே நமக்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறாங்க. இது காலனி, இங்க நம்மளால பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இசட்டு அங்க நம்முடைய பகுதி பாதி இருந்தா தலித் பகுதி பாதி இருக்கும், இன்னொரு இருக்கிற பகுதி இருளர்கள் பகுதி பாதி இருக்கும். அந்த மாதிரி சேர்த்திருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லா பகுதியிலேயும் பூத்து கமிட்டி அமைக்கணும். அப்படி பூத்து கமிட்டி அமைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். ஏதோ ஓட்டு போடுகிறோம், வாங்க வாங்க கும்பலா போறோம், அதெல்லாம் இல்ல. நீங்க இப்பத்திலிருந்தே அதுக்கான பணிகளை செய்ய வேண்டும். ஒரு முறை மக்களை சந்திக்க வேண்டும். ஒரே முறை. அண்ணன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பயணத்தை தொடர்கிறார். அந்த பயணத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாவட்ட செயலாளர் விநாயகம் அவர்கள். நம்மளுடைய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் உட்பட்ட அனைத்து மாவட்ட செயலர்களும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இங்கே கூடியிருக்க கூட்டத்திற்கும் நாம் செயல்பட கூட்டத்திற்கும் செயல் திட்டங்களை வகுத்து மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த பணிகளை சிறப்பாக செய்து கிராமந்தோறும், வீடுகள் தோறும் நாம் உறுப்பினர்களை சேர்த்து நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையிலே எந்த பணி செய்தாலும் அந்த பணி சிறப்பாக இருக்கும். உலகத்திலே இருக்கின்ற அனைத்து வன்னியர்களும் ஊற்று பார்க்கின்ற ஒரு மாநாட்டை, மிக சிறந்த ஒரு மாநாட்டை உலகத்துக்கு, உலகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்காரர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நடத்தி காட்டியதன் பலனாக அடுத்தது நாம் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரகடனத்தை நாம் சொன்னோம். அதனால அனைத்து கட்சியும் அலண்டு போய் இருக்கின்றார்கள். அவர்கள் அலண்டு போய் இருக்கட்டும். நாம் அயராமல் உழைத்தோம் என்றால் மருத்துவர் ஐயா சொல்கின்ற அந்த இலக்கை கண்டிப்பாக நாம் எட்ட முடியும். நம்மளால் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. நாம் அனைவரும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கின்றாரோ அந்த வேலை திட்டங்களை நாம் செவ்வனே செய்தோமா, நம்ம தான் ஆட்சி, நம்ம சொல்றதுதான் ஆட்சி. வருங்கால 2026 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை கூறி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி வென்றே தீரும். எந்த ஒரு கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூத்த முன்னோடி மோகன சுந்தரம் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பான கருத்துக்களை வழங்க இருக்கின்ற எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய
சின்னையா, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரும் காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் காலம் 26ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆண்டாக அமைய வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது கூட வருகின்ற போது விடியல் பயணம் என்று சொல்லி பெண்களுக்கான விடியல் பயணம் பேருந்துகளே சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சின்னையா அவர்கள் அனைவருக்குமே விடியல் பயணம், பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் விடியல் பயணம். நான் முதலமைச்சராக வந்தால் அனைவருக்கும் இலவசமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவேன் என்று நம்முடைய சின்னையா அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக படிக்க வேண்டும், அந்த திட்டமும் என் கையிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளை கடவுள் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய நடமாடும் மருத்துவ பல்கலைக்கழகம் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்கள் மட்டும்தான் விவசாயிகளை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே இருக்கின்றார் என்றால் அவர்தான். ஆகவே விவசாயிகளை மதிக்கின்ற ஒரு தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஒரு ஆறுகளின் தொடக்கம், ஆறுகளின் முடிவு, எத்தனை கிலோமீட்டர் ஓடும், எத்தனை ஏக்கர்கள் பாயும் என்றதனை பிங்கர் டிப் விரல் நுனியிலே வைத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய சின்னையா அவர்கள். ஆகவே அவரை நாம் முதல்வராக்குவதற்கு ஒவ்வொருவரும் சபதமேற்று வந்திருக்கின்றவர்கள் வராத இருக்கின்ற கிராமங்களே சொல்லி அதிக அளவிலே உழைத்து நம்முடைய 26ஆம் ஆண்டு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி மகளிர் அணிகள் அதிகமாக இருக்கிற சகோதரி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அதிகமாக உழைத்து நம்முடைய சின்னையா அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளைஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பொன் கங்காதரன் அவர்கள். செங்கற்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை இங்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் கணபதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவர் சத்ரியன் சதீஷ் அவர்களே, இந்த முன்னிலை பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர்கள் நிர்மல்குமார் அவர்களே, காயார் ஏழுமலை அவர்களே, அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் TMT திருமாவளவன் அவர்களே, இந்த கூட்டத்தை இங்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நேற்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே, மற்றும் பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களே, பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, மற்றும் இங்கு நன்றி உரை கூற இருக்கின்ற மதுராந்தக நகர செயலாளர் தம்பி சபரி, தம்பி சந்தோஷ் உள்ளிட்ட அனைத்து இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செங்கற்பட்டு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சென்ற மாதம் மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய அளவில் உலகமே திரும்பி பார்க்கிற வகையில் வன்னியர் இளைஞர் பெருவிழாவை தன்னந்தனியாக நடத்தி வெற்றி காண்டு இருக்கிற நம்முடைய இளம் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து 2 செய்தி இங்க சொல்ல இருக்கின்றேன். இங்க அனைத்து பொறுப்பாளர்கள் நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் சாதாரணமான தலைவர் இல்ல. இந்த தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம், ஆனா இந்தியாவுக்கே சுகாதாரத்துறையினுடைய தந்தையாக விளங்கினார். இந்தியாவுக்கு அது மட்டுமல்ல, உலகத்தில் இவர் பார்க்காத தலைவர்களே கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அதிபர்கள் முதற்கொண்டு, ஜனாதிபதி முதற்கொண்டு சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர், ஒரு இளம் தலைவர். இவர் மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா இல்ல, உலகத்திலே எப்படியாப்பட்ட ஒரு திறமையான தலைவரை எந்த அரசியல் கட்சியிலையும் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர்.
ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவருடைய திட்டம் போடுகின்ற திட்டம், அவர் சுகாதாரத்துறையில் செஞ்ச சாதனை. இங்க மகளிர் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த கிராமப்புற பெண்களுக்கு சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். கிராமப்புறத்துக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் சீர்படுத்தியவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். அது இல்ல, இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு பிரசவம், அதுக்கெல்லாம் இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் வருது. இந்த 108 ஆம்புலன்ஸ் விட்ட மகத்தான தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். இந்தியாவுக்கே விட்டார், 1-2 இல்ல, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 40 மாநிலங்களை 108 ஆம்புலன்ஸ் விட்டவர். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர், இந்த தமிழ்நாட்டுக்கு தீர்வை கொடுக்கின்ற ஒரு தலைவர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தீர்வு, அதுக்கான பிரச்சனை என்ன, அது கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான தலைவர் இருக்கிறார். ஆகதான் எல்லாரும் சொன்னாங்க 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல், நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவு இல்லாமல், அண்ணன் அன்புமணி ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. யாரும் குறைஞ்சது 50-60 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார்கள். அது மட்டுமல்ல, குறைஞ்சபட்சம் 10 மந்திரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சர்கள் சுழல் விழுக்க சொல்லுவார்கள். அந்த ஏற்பாடு செய்வதற்கு தான் அண்ணன் அன்புமணி வருகை தந்திருக்கிறார். அவர் சொல்ற கருத்தை கேட்க வேண்டும், உறுப்பினர் சேர்க்க வேண்டும். இளைஞர்கள் பட்டாளம் இன்னைக்கு மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்தீர்கள். இந்த வரவேற்போடு நாம் கிராமத்துக்கு செல்ல வேண்டும். ஒட்டுமொத்த இளைஞர்களை சந்தித்து, மகளிர்களை சந்தித்து, இளம்பெண்களை சந்தித்து, மாணவர்களை சந்தித்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் அசைக்க முடியாத கட்சி என்பதை அனைவரும் ஒன்று சேர்ந்து விருப்பு வேறுகளை விட்டுவிட்டு உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மாநிலத்தினுடைய அமைப்பு தலைவர் TMT அவர்கள். சிறப்பு வாய்ந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற இந்தியாவின் சுகாதார அமைச்சராக இருந்து உலகமே போற்றும் அளவிற்கு சிறப்பாக பணியாற்றிய, அடுத்தபடியாக இந்த சமுதாயத்தின் விடிவெள்ளியாக இளவரசராக மருத்துவர் ஐயா அவர்களால் காட்டப்பட்டு இன்று கட்சியின் தலைவராக 3 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும், மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் அவர்களுக்கும், மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் அவர்களுக்கும், அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்க மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சின்னையாவட்ட ஒரு பொறுப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதை சீரும் சிறப்புமாக 15 லட்சத்துக்கு மேல் கூட்டத்தை கூட்டி மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த உலகமே வியக்கும் வரையில் வன்னியர் சமுதாயம் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்களா என்று வியக்கும் அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு சீரும் சிறப்புமாக கண் உறங்காமல் 2 மாத அளவு 1 மாத அளவு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர். அது
இல்ல உன்னாலையும் முடியும் என்று ஒரு இயக்கமும் ஒரு தலைவனும் நம் கூட இருக்கிறார்கள். எனவே நாம் தலைவர் கொடுக்கின்ற திட்டங்களை உணர்வு ரீதியா சித்திரை முழு நிலவு மாநாட்டை நம்ம சிறப்பா நடத்தி காமிச்சோம். தலைவர் ஒரு விரல் அசைச்சா நாம் அத்தனை பேரும் இருந்தோங்கிறத நிரூபிச்சோம். ஆனால் மெட்டீரியலா இனி களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த பொதுக்குழு இங்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வோடு ஒவ்வொருவர் கண்ணும் தலைவரை நோக்கியபடி இருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறது. என் தலைவனை முதலமைச்சரை கைகாட்ட தலைவர் இல்ல, தமிழகத்தை ஆள போகிற தலைவனை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். அதற்காக பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தினுடைய நலன் கருதி நமது கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு 11 தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துடைய தலைப்பை மட்டும் விரைவாக படிக்கணும். நான் சொல்ற பேர்லாம் மேடையில் வந்துருங்க. தட்சிணாமூர்த்தி ராஜா கொள்கை பரப்பு செயலாளர், கன்னியப்பன் ஒன்றிய செயலாளர், பிரபாகரன் யாதவ், பூக்கடை முனுசாமி, ரங்கநாதன் பகுதி செயலாளர், சதீஷ் தொழிற்சங்கம், செந்தில் பசுமை தாயகம், பாஸ்கர், மோகன்ராம், கேசவன், இவங்களாம் மேடையில் வந்துருங்க. அடுத்ததா நான் கூப்பிடுறேன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவல் அவர்கள். நான் பேர் படிச்சவங்களாம் அங்க வந்துருங்க. ஜமீமா பிரியதர்ஷினி. இந்திய அரசின் முன்னாள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம் தலைவர் மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்களே, பொருளாளர் திலகபாமா அவர்களே, அமைப்பு செயலாளர் திருமாவளவன் அவர்களே, இந்த பகுதியில் நீண்ட நாளாக அரசியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் பொன் கங்காதரன் அவர்களே, அவரோடு இணைந்து மாவட்ட செயலாளர்களாக, தலைவர்களாக, பொருளாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பாட்டாளி சொந்தங்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை பொறுப்பாளர்களே, பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கும் பாட்டாளி சொந்தங்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் விரைவில் சந்திக்கவிருக்கிற ஒரு தேர்தல் 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும். தேர்தலில் பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மை நம்மிடையே இருக்க வேண்டும். அந்த பெரும்பான்மையை உருவாக்குகிற பணியைத்தான் நம்முடைய தலைவர் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் மூலமாக பாட்டாளி சொந்தங்களையும் மற்றவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த பணியை நீங்கள் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். பெரும்பான்மை இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். எனவே தேர்தல் வெற்றி இலக்கு எனில் அந்த கடமைக்காக நாம் உறுப்பினர்களை மிகுதியாக சேர்க்க வேண்டும். குறிப்பாக பெண்களால் அதிகமாக பெண்களை சந்தித்து உறுப்பினராக்க முடியும். எனவே நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஐயா அவர்கள் கட்டளையிட்டார்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். இன்று நம்முடைய தலைவர் கட்டளையிடுகிறார், நாம் செயல்படுத்தி முடிப்போம். வருகிற 26ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலிலே வெற்றி காண்போம். நம்முடைய அன்பு தலைவர் அன்புமணி தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம். நாட்டு மக்கள் அனைவரையும் முன்னேற்றுவோம், மேம்படுத்துவோம். எனவே அன்பார்ந்த பாட்டாளி சொந்தங்களே, அதற்காக நீங்கள் உழைப்பெடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானங்களை தலைப்பை விரைவாக வாசிக்க வருகிறார்கள். ராஜா வாங்க, பட்டுன்னு வாங்க. முதல் தீர்மானம் வச்சு
நமது குலதெய்வம் மருத்துவர் ஐயாவை வணங்கி மற்றும் நமது பொதுக்குழுவிற்கு சிறப்புரையாற்ற அன்பு அண்ணன் அன்புமணி அவர்களையும் வணங்கி தீர்மானம் 1, 4 ஆண்டுகளாகியும் முடிக்கப்படாமல் இருக்கும் மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி சீரமைக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். நேரா தீர்மானத்தை படிச்சிருங்க, பேர்லாம் வேணாம். ஆமா, ஒவ்வொரு தீர்மானத்தும் உங்க மாவட்டத்தினுடைய நலன். தீர்மானம் முடிச்ச உடனே கை தட்டணும். கேசவன் ரெண்டாவது மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய நமது காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா சின்னையா அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் 2, உயர் மருத்துவ சேவை வழங்கும் வகையில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த. தட்சிணாமூர்த்தி தீர்மானம் 3. தட்சிணாமூர்த்தி தீர்மானம் 3. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாளை அந்த சோதனையெல்லாம் முறித்து நாளை வரலாற்று சாதனையாக மாற்றக்கூடிய நம்முடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் 3, சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுக்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இனி புதிய கல்குவாரிகளை தொடங்க தடை விதிக்க வேண்டும் என்பதை சொல்லி தடை விதிக்க வேண்டும். கன்னியப்பன் ஒன்றிய செயலாளர் 4. மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம் 5, பிரபாகர். ஆதவனை வளர்த்த ஏதவ குலத்தில் பிறந்த என்னை சரித்திரம் படைத்த இந்த சத்திரியனத்தில் பயணிக்க வைத்த ஐயா சின்னையாவை வணங்கி தீர்மானம் 5, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, பிரியதர்ஷ். மருத்துவர் ஐயாவை வணங்கி இளைஞர்களின் எழுச்சி நாயகன், பெண் பிள்ளைகளின் வழிகாட்டி எங்கள் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுக்கு வருகை தந்த மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வருக. தீர்மானம் 6, பெருங்குடி குப்பை எரி ஆலைக்கு தடை விதிக்க வேண்டும். குப்பைகளை தாமிரத்து இயற்கை முறையில் மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. 6வது தீர்மானம் குடும்பம். இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகை தரும் அனைத்து பொறுப்பாளர்களும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் 7, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பாதிப்புகளை தவிர்த்து பெட்ரோல் ரயில் பணிகளை விரைந்து மேற்கொள்ள முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 8 தீர்மானம் முனுசாமி. மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியில் வீடுகளை இடித்த அப்புறப்படுத்திய மக்களுக்கு அவர்கள் குழந்தை கல்வி பாதிக்காதவர்கள் அவர்கள் விரும்பபடி வீடு தர வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. கைத்தட்டுங்க. தீர்மானம் 9. தைலாபுரத்து தோட்டத்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி நேற்றைய மருத்துவம், இன்றைய கட்சியின் தலைவர், நாளைய தமிழகம் அவர்களை வணங்கி தீர்மானம் 9, தாம்பரம் பல்லாவரம் தொகுதிகளில் குப்பை அள்ளும் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தீர்மானமாக இங்கே நிகழ்த்துகிறோம். தீர்மானம் 10. மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும், மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து திமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி அளித்தவாறு பக்கிங்கம் கால்வாயை சீரமைத்து நீர்வழி பாதையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த செங்கல்பட்டு சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது.
தீர்மானம் இல்லப்பா, நன்றிப்பா. தீர்மானம் 11. மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தீர்மானம் 11. திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு பக்கிங்காம் கால்வாயை சீரமைத்து நீர்வழி பாதையாக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது. இந்த 11 தீர்மானத்துக்கு முடிஞ்சிச்சா? 11 தீர்மானத்தையும் கரத்த கைகளை எழுப்பி நீங்க வரவேற்குமாறு கேட்படும். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தலைவர்னா ஒரு 30 குணாதிசயம் இருக்கணும்னு வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. அன்பு, இரக்க குணம், உதவி செய்கின்ற மனப்பான்மை, வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, பொறுமை, வளர்ந்து கொடுக்கிற தன்மை, முடிவெடுக்கின்ற ஆற்றல், சிக்கலை தீர்க்கின்ற ஆற்றல், பேச்சாற்றல், செயலாற்றல், இப்படின்னு 30 பண்புகள் இருக்கணுமா ஒரு சிறந்த தலைவருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற சிறந்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு 4-5 பண்புகள் தான் இருக்கும். அந்த 30 பண்புகளையும் ஒருங்கே பெற்ற தலைவர் நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் சின்னையா அவர்கள் உங்கள் மத்தியிலே எழுச்சியுரை ஆற்றுகிறார். ஹலோ, இது கடைசியில் அடியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொதுக்குழுவுக்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே, இளைஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் என்னுடைய அருமை தம்பி பொன் கங்காதரன் அவர்களே, மாநில அமைப்பு தலைவர் மரியாதைக்குரிய டிஎம்டி திருமாவளவன் அவர்களே, இந்த ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக கணபதி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், தாயார் ஏழுமலை அவர்கள், தம்பி நிர்மல்குமார் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் சதீஷ் அவர்கள், கருப்பசாமி அவர்கள், பார்த்த சாரதி அவர்கள், பச்சையப்பன் அவர்கள் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக பாசோ கருணாகரன் அவர்கள், சகாதேவன் அவர்கள், ராசா அவர்கள், கேசவன், தேவராஜ், பிரபாகரன், சங்கர், ஏழுமலை, சித்திரப்பாக்கம் மணி, சதாசிவம், சகாதேவன், பச்சையப்பன், லோகநாதன், தமிழ்நேசன், மோகன், ஆனந்தன், பாலாயுதம், கோமு, வடிவேல், காவா பாபு அவர்கள், ஜெயந்தி அவர்கள், பானுமதி பாபு அவர்கள், மோகன சுந்தரி அவர்கள், சங்கீதா அவர்கள், தேவி கலா அவர்கள், கற்பக வள்ளி அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் சந்தோஷ், சந்தோஷ், யுவராஜ், முத்துக்குமரன், கார்த்திக், விஜயகுமார், திருவேங்கடம், கன்னியப்பன், சுரேஷ், சதீஷ், முத்துக்குமார், மோகனரங்கம், கோதண்டம், ஹரிராஜ், தினேஷ்குமார், மனோகரன், விஜயகுமார், சிவராமன், வேலு நாயக்கர், ராமமூர்த்தி, ராஜா, வினோத்குமார், லோகநாதன், ஜோதி ராமலிங்கம், ரமேஷ், விசி சபரி, மதுராந்தகம், தலைவர் முருகவேல் அவர்கள், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் வளர்மதி குப்பன் அவர்கள், பூக்கடை முனுசாமி அவர்கள், சாரங்கன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், அரங்கநாதன் அவர்கள், கோ ரவி அவர்கள், ஏழுமலை அவர்கள், காளிமுத்து அவர்கள், விநாயகம், சுரேஷ், பாலசுந்தரம் அவர்கள், ரேணுகண்ணன் அவர்கள், சண்முகம் அவர்கள், ரங்கநாதன், மணிகண்டன், மதி, ராஜகேசவன், ராஜேந்திரன், தணிகாச்சலம் அவர்கள், டேவிட் அவர்கள்,
செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் பிரேமா சிவலிங்கம் அவர்கள், மோகன சுந்தரம் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், மோகன்ராம் அவர்கள், சண்முகம் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், சத்ரியன் குமார் அவர்கள், உதயகுமார் அவர்கள், கணேசன், குபேந்திரன் அவர்கள், தேவநாராயணன், சந்துரு, பாலு, திருநாக்கரசு, நிர்மல் ராஜ், மதியழகன், ஆறுமுகம், அருள் தயாளன் அவர்கள், மத்திய மாவட்டத்தின் நிர்வாகிகள் குறிப்பாக PVK வாஸ் அவர்கள், கணேசமூர்த்தி அவர்கள், காரணை ராதா அவர்கள், தேவராஜ் அவர்கள், இளந்தோப்பு வாஸ் அவர்கள், நாகராஜ் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், சக்கரபாணி அவர்கள், சதீஷ், ஜெனிமா பிரியதர்ஷினி அவர்கள், உஷா வேல் அவர்கள், சத்யா அவர்கள், சரவணன், பாபு, தனுஷ், தீனதயாளன், சதீஷ், குமரன், பாலாஜி, ராஜசேகர், மோகன், சுந்தர், சீனிவாசன், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார், ருத்ரகுமார், சத்யா, பாலாஜி, ஹரிகிருஷ்ணன், தனிகாச்சலம், கணபதி, குமார், மதன், பத்மநாபன், பாலராமன், தினேஷ், சுரேஷ், தமிழ் அரசு அவர்கள் மற்றும் யார் பேர் விட்டு போச்சா, விநாயகம், நம்ம சித்திரவேல், வேற யார் இருக்கா, ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியாச்சா. என்னை அன்போடு எழுச்சியோடு வரவேற்ற என்னுடைய அன்பு தம்பி சபரி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளும், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர நிர்வாகிகள், நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு, இதில் பல முக்கிய தீர்மானங்களை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த மாவட்டத்தை சார்ந்த முக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக மதுராந்தகம் ஏரி பிரச்சனை, பக்கிங்ஹாம் கால்வாய் பிரச்சனை, நம்முடைய பெருங்குடியில் அங்கிருக்கின்ற குப்பை எரிக்கின்ற அந்த பிரச்சனை, நம்முடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாப்பு பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்திலே தீர்மானங்களாக நாம் நிறைவேற்றினோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த மதுராந்தகம் ஏரி நம்முடைய முன்னோர்கள் கட்டிய ஏரி. 2400 ஏக்கர் பரப்பளவுள்ள ஏரி இன்று 950 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த ஏரியை தூர்வார வேண்டும் என்ற நம்முடைய நீண்டகால கோரிக்கை அது. ஆனாலும் கடந்த 4 ஆண்டு காலம் தூர்வாராமல் அப்படியே கிடப்பிலை போட்டு கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 100 கிராமங்கள் இந்த ஏரியில், அதாவது பாசனமாக இருக்கின்ற இவ்வளவு காலமாக, ஆண்டாண்டு காலமாக இந்த ஏரியை நம்பி 100 கிராமங்கள் இருந்து வருகின்றனர். 4 ஆண்டு காலம் இந்த குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கிறது. அன்பு பாட்டாளி சொந்தங்களே, கடந்த மாதம் இந்த மாவட்டத்தில் உலக அளவிலே மிகப்பெரிய, உலக தரம் வாய்ந்த ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தினீர்கள். இதை உங்களை நான் வழி நடத்தினேன், அவ்வளவுதான். ஆனால் அனைத்து வேலைகளும் நீங்கள் தான் செய்தீர்கள். இன்று அந்த மாநாட்டை பற்றி இன்னும் தமிழ்நாடு மட்டுமில்ல, டெல்லியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நடத்தினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாட்டை நாம் நடத்தி, சமூக நீதி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும், சுயமரியாதையாக நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலே லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று, இது வன்னியர் சமுதாயத்தில் மட்டுமல்ல, அனைத்து நிலை மக்கள், அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய மாநாட்டை நாம் நடத்தினோம். மாநாட்டிலே நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்னென்ன நமக்கு தேவைகள், இந்திய அளவிலே பிரச்சனைகள், குறிப்பாக இடஒதுக்கீட்டினுடைய உச்சவரம்பு 50 விழுக்காடு உச்சவரம்பை அதை நீக்க வேண்டும், கிரீமி லேயர் என்ற முறையை அகற்ற வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும்,
தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ளிட்ட மற்ற சமுதாயங்களுக்கு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயங்கள் அவர்களுள் மக்கள் தொகை ஏற்ப, சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மதுவை ஒழிக்க வேண்டும், போதை பழக்கங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். மிக சிறந்த முறையில் நடத்தினோம். அந்த மாநாடு முடிந்த பிறகு எல்லாம் இந்த மாநாட்டை வியப்பாக பார்த்தார்கள். குறிப்பாக ஆளும் கட்சிக்காரங்களாம் வைத்தெரிச்சல். என்னடா இவங்க 45 நாள்ல 1.5 மாசத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்கிருந்தா வந்தாங்க? இந்த கூட்டம் அமைதியா வந்தது, அவ்வளவு எழுச்சியாக வந்தது. ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லையே, ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடைக்கல. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்களே. அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, 1/3 நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல. செங்கல்பட்டு இங்க மதுராந்தகம் வரைக்கும் அங்க வண்டி நின்றுட்டு இருந்தது. அவ்வளோ பேர் அவ்வளோ ஆசையா அவ்வளோ ஆர்வமா வந்தாங்க. இவ்வளோ வந்தது யாருக்கும் தாங்கல. வைத்தெரிச்சல், அந்த வைத்தெரிச்சல்ல வந்த திருஷ்டின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம். ஆனாலும் அதையெல்லாம் அந்த திருஷ்டியெல்லாம் போயிடுச்சு. இதற்கு பிறகு நம்முடைய இலக்கு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நம் கட்சி சமூக நீதி அடிப்படையில் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 36 ஆண்டுகளுக்கு முன்பு. நினைத்து பாருங்க, 36 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்திய அளவிலே பல சாதனைகளை நாம் செய்து வருகின்றோம். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகளை நாம் செய்து வருகின்றோம். இந்தியாவுக்கு சாதனைகளை செய்திருக்கின்றோம். தமிழக மக்கள் இதையெல்லாம் கவனித்து நம் மீது நம்பிக்கை வைத்து நமக்கும் ஒரு வாய்ப்பு மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று இந்த செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவிலே நம்முடைய வேலை திட்டங்கள் என்ன? உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். கடந்த மாதம் உங்களிடம் அந்த உறுப்பினர் அட்டையை நாம் கொடுத்தோம். இந்த அட்டை வச்சிருக்கீங்களா? நீ வாங்கிட்டீங்களா? எல்லாமே நீங்க நம்ம வாங்கிக்குங்க. நீங்க முதல்ல வாங்கி இந்த அட்டை, இது என்னுடைய உறுப்பினர் அட்டை. இது யார் தெரியுமா எனக்கு கொடுத்தா? நான் என்னுடைய சொந்த வீடு டி நகர்ல இருக்கு. டி நகருடைய அங்க இருக்கிற பகுதி செயலாளர் எனக்கு அட்டை கொடுத்தார். மோகன் ராமன் ஒருத்தர் எனக்கு அட்டை கொடுத்தார். அதனால நீங்க எந்த கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்க கிராமத்தில் உள்ள கிளை செயலாளர்கள் இந்த அட்டையை உங்களுக்கு கொடுக்கணும். வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு பதிவு போடுங்க. அட்டை நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்க இருக்கின்ற குறிப்பாக இளைஞர்களை அணுகி இந்த மாநாட்டுக்கு பிறகு எல்லாமே ஆர்வமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். உங்களுடைய உறுப்பினர் அட்டையில புதுப்பிக்க வேண்டும். புதிய உறுப்பினர்களை சேருங்கள். இருக்கின்ற உறுப்பினர்களை உங்களுடைய அட்டையை புதுப்பித்து கிளையை உருவாக்கி, கிளையை பலப்படுத்தி, கிளையை புதுப்பித்து நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்கள், குறிப்பாக பூத் ஏஜென்ட், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 முகவர்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் அங்கே அங்கீகாரம் செய்து அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் நம்ம கொடுக்க இருக்கின்றோம். அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். காரணம், இன்று நிச்சயமாக தமிழக மக்கள் நம் மீது மிகப்பெரிய ஒரு பார்வை. காரணம், இவ்வளவு காலமாக 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆட்சி செய்தும் ஆனால் பிரச்சனை தீரவில்லை. குறிப்பாக ஒரு பிரச்சனை, இந்த மதுராந்தகம் ஏரி ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க.
மதுராந்தக ஏரி இதை கட்டியது நம் முன்னோர்கள், நம் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இங்க கட்டினாங்க. ஏரியை வெட்டினாங்க. வெட்டி வெள்ளகாரன் காலத்துல இதை கடைசியா தூர்வாருது. எப்போ வெள்ளகாரன் தூர்வாரணும். அப்புறம் வந்தவங்க இவங்க அதை பத்தி எந்த கண்டுக்கல, ஒண்ணுங்க இல்லை. இந்த ஏரியுடைய ஆழம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 35-40 அடி. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 அடி தான் இருக்கு. இது எல்லாம் வண்டெல்லாம் இருக்குது. தூர்வாருனா 100 கிராமங்கள் இல்ல, கிட்டத்தட்ட 300 கிராமங்கள், கிட்டத்தட்ட 10,000-15,000 ஏக்கர் பாசனம் செய்யலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஏக்கர் தான் பாசனம் செய்ய முடியுது. எல்லாம் செய்ய வேண்டும், ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால்தான் நான் சொன்னேன், காலையில கூட திருவள்ளூர்ல நான் பேசினேன். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் வெளியில பாதுகாப்பா போக முடியல, எங்க பார்த்தாலும் சீண்டல்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் நீங்கள் இங்கே சொல்கின்ற செய்தி எல்லாம் நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய பகுதி, உங்களுடைய கிராமம், உங்களுடைய தொகுதி, உங்களுடைய ஒன்றியம் அத்தனையெல்லாம் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் வந்துவிட்டது. இன்னும் 8-10 மாதத்திலே தேர்தல். இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமாக இருக்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில் நாம் அங்கமாக இருப்போம். ஆனாலும் அதுல எனக்கு ஒரு வருத்தம். ஒரு காலத்தில் நம்ம சொன்னோம், மாற்றம் முன்னேற்றம், நாம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் சற்று இன்னும் 10-8 மாதம் தான் இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை, கூட்டணி ஆட்சி நாம் இருப்போம். நாம் இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நிச்சயமாக இருக்கும். ஏன் நான் கூட்டணி ஆட்சி சொல்றேன்னா, மாறி மாறி இந்த 2 கட்சிகளிடம் மாறி மாறி நாம் என்ன கேட்டோம்? சமூக நீதி கொடுங்க எங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க. அதுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, கலைஞர் அவர்களை சந்தித்து, ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், தமிழ்நாட்டிலே நடத்துங்கள், வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்கள், அவருக்கு படிப்பை கொடுங்க. வேற என்ன நம்ம கேட்டோம்? நம்ம சுயமரியாதையோட வாழணும். ஆனா அதையெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இந்த பிள்ளைங்களுக்கு சாராயத்தை கொடுத்துட்டாங்க. சாராயம் பத்தாம இப்போ பொட்டலம் கொடுக்கறான், போதையை கொடுக்கறான், கஞ்சா கொடுக்கறான், அபின், காக்கேன், ஹெரோயின், என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் வித்துட்டு இருக்கிறான். ஆளுங்கட்சிக்கு தெரியாம வைக்கிறாங்க, காவல்துறைக்கு தெரியாம வைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இப்படி ஒரு ஆட்சி வேணுமாமா? நிச்சயமா வேண்டாம். இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்னும், ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டாங்க, ஆனா வேலை கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஆட்சியில இருந்தோம்னா நம்ம என்னென்ன பண்ண போறோம்? சாராய கடையை மூடுவோம். இந்த போதை ஒரு பொட்டலம் எங்கேயுமே யாரால விற்க முடியாம பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள் நம்ம ஆட்சியில மகிழ்ச்சியா இருப்பாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இது போன்ற பிரச்சனைகள், இந்த மதுராந்தக ஏரி போன்ற தூர்வாரதோ, இல்ல பாலாத்துல தடுப்பணை கட்டுறதோ, இது போன்ற அத்துணை விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா தீர்த்துட்டு போலாம். ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு, இப்ப திமுக அரசு, மக்கள் விரோத அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்க நிலத்தெல்லாம் பிடுங்கி 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 தொழில் சாலைகள் கட்டுறோம், தொழில் அதிபர்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி அவங்க கிட்ட இலவசமா கொடுத்துறாங்க. அவன் என்ன பண்றான்? அங்க பெரிய பெரிய தொழிற்சாலையை கட்டிட்டு வேலை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறான் இல்ல, அவங்க பீகார், உத்தரப்பிரதேஷ், ஆந்திராவில இருந்து அவங்க கொண்டு வந்து அங்க வேலையை கொடுக்கறான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு வீடும் இல்ல, நிலமும் போயிடுச்சு, வாசலும் போயிடுச்சு, எதுவும் இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம்.
இதுதான் திமுக. அதனால திமுக மிக மிக அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி திமுக. ஆனா வசனம் மட்டும் பேசுவானுங்க, வசனம் மட்டும் பேசிடுவாங்க. நாங்க எங்க தாத்தா தந்தை பெரியார், எங்க கொள்ளு தாத்தா, எங்க பாட்டன் கலைஞர் இப்படி எல்லாம் பேசி கீசி சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருந்ததுன்னா இந்நேரம் கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு, படிப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் பண்ணிருக்க போறாங்க. ஆனா அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. தெரியும் கொள்ளடிக்கிறது மட்டும் தெரியுது. கொள்ளையோ கொள்ளடிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் போன வருஷம் இந்த மணல் எடுக்கிறாங்கல்ல, மணல் கொள்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்துல மணல்லாம் இருக்குல்ல, பாலாத்துலயோ காவிரி ஆத்துலயோ வைகை ஆத்துலயோ எல்லாம் அவ்வளவு ஆறுகள் இருக்கு. இந்த ஆத்துல இருந்து எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம்? அதிகாரப்பூர்வமான வருமானம் எவ்வளவு தெரியுமா வந்தது? எவ்வளவு யாராவது சொல்ல முடியுமா? 27 கோடி. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மணல் குவாரியிலிருந்து எவ்வளவு வந்தது? 27 கோடி கணக்குல வந்திருக்குது. அதாவது ஒரே ஒரு குவாரி, மணல் குவாரியில 4 நாள் இல்ல 5 நாள்ல வர பணம் எவ்வளவு? 27 கோடி. ஒரு குவாரியில் 45 குவாரி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு வருஷம் முழுக்க எடுத்துட்டு இருக்கிறானுங்க. கணக்கு 27 கோடி வருதான் கணக்குல. போன வருஷம் வந்தாங்க, அமலாக்கத்துறை வந்து ரேடு விட்டான். ரேட்ல பார்த்தா அதுல மொத்தமா ஒரு 10 குவாரியில 4800 கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான். 4800 கோடிக்கு. அது வந்து சும்மா மேலோட்டமா இப்படி கொள்ளையோ கொள்ளடிச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை பிச்சைக்காரனை அடிமையாக 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா எல்லாம். நாங்க பெண்களுக்கு உதவி கொடுக்கிறோம். 1000 ரூபாய் 1000 ரூபாய் என்ன வச்சு எவ்வளவு நாளும் அந்த 1000 ரூபாய் இந்த கையில வாங்கி இந்த கையில எங்க போகுது? டாஸ்மார்க் கடைக்கு தான் போகுது. அந்த டாஸ்மார்க்ல ஊழல். அதையும் 2 மாதத்துக்கு முன்பு அமலாக்கத்துறை வந்து ஒரு ரேட் பண்ணானுங்க. அதுல பார்த்தா 1000 கோடி ரூபாய். அது மேலோட்டமா கீறினாங்க. 1000 கோடி கண்டுபிடிச்சான். உள்ள நோண்டினாங்கன்னா 40,000 50,000 கோடி கொள்ளடிச்சு இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பணம் கொடுப்பான், காசு கொடுப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறானுங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து இதெல்லாம் உள்வாங்கி செய்திகள்லாம் நம்ம போனோம். நமக்கு மிக மிக முக்கியமானது சமூக நீதி. அதற்காகத்தான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்று, பசுமை தாயகம் நாள் அன்று நான் ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். இப்போ அரசியல் சாசனம்னா என்ன? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன். நம்முடைய அரசியல் சாசனத்துல அதுல நமக்கு மக்களுக்கு எவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கு நம்மளுடைய அரசியல் சாசனம். நமக்கு எத்தனையோ உரிமைகள். என்ன உரிமைகள்? அரசு நமக்கு தரமான கல்வி, இலவச கல்வி கொடுக்கணும், நம்ம உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. நமக்கு நல்ல மருத்துவம் தரமா கொடுக்கணும். விவசாயிகள் நாங்க நல்ல விவசாயம் செய்யணும்னு விவசாயிகளுடைய உரிமை. அது நல்ல காத்து, நல்ல நீர், நல்ல நிலம், மாசுபடாத நிலம் நமக்கு இருப்பது நம்முடைய உரிமை. அதை கொடுப்பது அரசுடைய கடமை. பெண்களுக்கு பாதுகாப்பு, அது நம்முடைய உரிமை, பெண்களுடைய உரிமை. அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. சமூக நீதி, இது நம்முடைய அடிப்படை உரிமை. அதை கொடுப்பது அரசினுடைய அடிப்படை கடமை. இப்படி அடுக்கடுக்கா எத்தனையோ உரிமைகள் நமக்கு இருக்கிறது. அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. அதுலயும் திமுக கிட்ட போய் கேட்க முடியுமா? முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படி போய் இவங்க கிட்ட போய் கேட்டு, ஆனாலும் அதனால்தான் நான் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம், அதை நடைபயணம், இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கிறேன். பாலாத்தை காப்போம், காவிரியை காப்போம், தாமிரபரணி காப்போம், இப்படி எல்லாம் 10 நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கிறேன். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் பண்ணிருக்கிறேன். நான்
இந்த நடைபயணம் 100 நாள் நம்முடைய அதுவும் எங்க ஆரம்பிக்க போறேன், திருப்போரூர். இந்த மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் நம்ம முருகனை பார்த்துட்டு அப்புறம் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். நான் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நான் போறேன். கன்னியாகுமரி, இந்த பக்கம் அந்த பக்கம், மேற்கு தெற்கு எல்லாம் போட்டு இதுதான். அதாவது இதுல 10 கோரிக்கைகள் வைத்து என்னுடைய நடைபயணம். 10 கோரிக்கைகள் இந்த 10 உரிமைகள். அதுல பார்த்தா சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதிக்கான உரிமைனா என்ன? நம்ம சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதை எப்படி வாழலாம்? நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சதுன்னா நீங்க போறது, இங்க கொடுக்குறது 1000 ரூபாய் 2000 ரூபாய் எதுவும் வேணாயா. சுயமரியாதை நாங்க வாழணும். ஏன் உங்ககிட்ட கையேந்த எங்களுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அரசியல் சாசனத்தை எங்களுக்கு உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமைகளை நீங்க கொடுத்தா போதும், உங்க கடமை. அதாவது அடுத்தது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். அதாவது பெண்கள் இன்னைக்கு ராத்திரில இல்ல, சாயங்காலம் வெளியில போக முடியல. சாயங்காலம் எங்கேயாவது பெண்கள் தனியா போக முடியுதா? எங்கேயாவது அங்க போனா ஒருத்தன் விசில் அடிக்கிறான், இன்னொருத்தன் பிடிச்சி கை பிடிக்கிறான், குடிச்சிட்டு இது பண்றான், போதையை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க கிராமத்துல மதுராந்தகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இல்ல. அந்த பாதுகாப்பு கொடுப்பது யாருடைய கடமை? அரசினுடைய கடமை. இப்படிதான் பல உரிமைகளை, ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதை தெரியப்படுத்துவதுதான் நான் ஊரா போய் கிராம கிராமமா போய் உங்களை சந்தித்து இந்த உரிமைகளை வாங்க, நம்ம உரிமையை மீட்டெடுப்போம், என் பின்னால் எல்லோரும் வாருங்கள், தமிழக மக்களே வாருங்கள் என்று இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். அடுத்தது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். எனக்கு வேலை கொடுப்பது யாரு? அரசு எனக்கு வேலை கொடுப்பது அவருடைய அரசோட கடமை. ஆனா இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? திமுக அரசு என்ன பண்ணாங்க? தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3.5 லட்சம் புதிய அரசு வேலைகளை உருவாக்குவோம், இருக்கின்ற 3 லட்சம் அரசு வேலைகளை, இருக்கின்ற வேலை காலியிடங்களை நிரப்புவோம். பண்ணாங்களா? 6.5 லட்சம் வேலை இன்னைக்கு காலி அப்படியே இருக்கு. ஆனா அரசாங்கம், திமுக அரசு அதை பத்தி கண்டுக்கல. அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயத்திற்கான உரிமை, எல்லா விவசாயிகளும் உரிமை. என்ன உரிமை? எனக்கு நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றுங்க. விவசாயம் நான் செய்யறதுக்கு என் ஏரிய தூர் வாருங்க. விவசாயம் நான் செய்யறதுக்கு இந்த தடுப்பணையை கட்டுங்க, ஆத்துல தடுப்பணை கட்டுங்க. மழை காலத்துல தண்ணி போகுது, அப்படியே தலை அடிச்சுட்டு போகுது, அதுக்கப்புறம் என்னால விவசாயம் பண்ண முடியல. அது மட்டுமில்ல, என்னுடைய விளை பொருட்களுக்கு நீங்கள் விலை நிர்ணயம் செய்யுங்கள். மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச விலை, அதை நிர்ணயம் செய்ய வேண்டும். என்னுடைய உழைப்புக்கு அதற்கு ஏற்ப அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு விவசாயிக்கும் கிடைக்க வேண்டும். அது என்னுடைய உரிமை. ஆனா தமிழக அரசு கிட்ட போய் கேட்டா ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதே போன்ற ரைட் டு ஃபுட், அனைவருக்கும் தரமான உணவு, அதை நீங்கள் உண்ண வேண்டும், அது அரசுடைய கடமை. இதெல்லாம் எத்தனையோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. அதற்கு பிறகு வளர்ச்சிக்கான உரிமை. அடுத்தது ரைட் டு டெவலப்மெண்ட், எல்லாருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி. நம்முடைய கோஷம் வளர்ச்சி. எல்லாருக்கும் வளர்ச்சி வேண்டும். எவ்வளவு காலமா இந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருப்போம், கோமணம் கட்டி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்போம். எங்களுக்கு வளர்ச்சி வேணும், வேலை வேணும், விவசாயம் செழிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும். அடுத்தது அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இன்னைக்கு சின்னதா ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா எவ்வளவு காலமா போய் நிப்பீங்க? எங்க போய் நிப்பீங்க? ஒன்னு தாசில்தார் ஆபீஸ்ல, கரண்ட் ஆபீஸ்ல நிக்கணும், இபில நிக்கணும், ஒரு வீடு கட்டணும்னா அங்க போய் நிக்கணும், இதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அவங்ககிட்ட முதல்ல கீழே இருந்து போவோம், அப்புறம் அடுத்தது இவங்ககிட்ட காசு கொடுக்கணும், அடுத்தது காசு கொடுத்து முடிஞ்சு போச்சு.
ஆனா நம்ம ஆட்சியில இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும், தானா சர்டிபிகேட் உங்க வீட்டுக்கு வந்துடும். இன்னும் எவ்வளோ இருக்கு இதெல்லாம். இந்த உரிமைகள் நம்முடைய உரிமைகள் எல்லாம். அதே போன்று கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். எனக்கு இலவசமா தரமான கட்டணமில்லா சுமை இல்லாத கல்வி வழங்குவது அரசாங்கத்தினுடைய கடமை. அது பெறுவது என்னுடைய உரிமை. அதே போன்று எனக்கு நல்ல தரமான மருத்துவம் கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை, பெறுவதற்கு என்னுடைய உரிமை. நம்ம என்ன கேட்ட தீர்மானத்தில் மதுராந்தகம் மருத்துவமனையை மேம்படுத்துங்க தீர்மானத்தில் போட்டோம். உள்ள போய் பார்த்தா அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே அடிப்படை வசதி கூட கிடையாது. இதெல்லாம் இதுல நடைபயணத்தில் இதெல்லாம் நம்ம பேச போறோம். நம்ம அடுத்தது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மதுவும் ஒரு பக்கம், போதை பொருட்கள் ஒரு பக்கம், சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல். என்ன மாடல்? திராவிட மாடல். என்ன மாடல் அது? தெரு தெருவா சாராய கடையை திறந்து குடிங்கடா, குடிங்க குடிங்க குடிங்க, எனக்கு வருமானம் வரணும், வருமானம் வரணும், அரசுக்கு இவ்வளவு 45,000 கோடி பத்தாது, 50,000 கோடி 55,000 கோடி இலக்கு வைக்கிறோம் பார். படுபாவீங்களா? எதுல இலக்கு வைக்கிறதுன்னு விவசாயம் உங்களுக்கெல்லாம் குடிக்கிறது போய் இலக்கு வைக்கிறீங்க நீங்க. என்ன எதுக்கு இலக்கு வைக்கணும்? சரி, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பிள்ளைங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் சேர்ந்தாங்க. அடுத்தது 80 விழுக்காடு சேரணும். இந்த மாதிரி இலக்கு வைக்கணும். ஆனா இதை விட்டுட்டு குடிங்க, நல்லா குடிங்க இலக்கு வைக்கிறதெல்லாம் ஒரு ஆட்சியா? அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். நகர்ப்புற வளர்ச்சி ஒரு உதாரணம். இப்போ மதுராந்தகம் நகரம், மதுராந்தகம் நகரத்துல எப்படி வளர்ச்சி இருக்கணும்? ஏன்னா இப்ப கிராமத்துல ஒன்னும் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணும் வாழ்வாதாரம் இல்ல. எல்லாமே நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எங்கேயாவது எங்க போறீங்க? எதுவும் இல்லைன்னா எங்க போவீங்க? சென்னை. இப்ப சென்னைனா இந்த தாம்பரம், இந்த பல்லாவரம், அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர், அப்படிலாம் சுத்தி திருப்பூர் இந்த பக்கத்துல எல்லாம் அங்க போயிட்டு வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்குது. இது எப்படி இருக்கணும்? நகர்ப்புறம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அதுல மக்கள் வாழ்கின்ற மக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, இங்கிருந்து செல்கின்ற மக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு. இங்கிருந்து போறவங்க எங்க இருக்கிறாங்க? கூலி வேலை பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு எதுவும் குடிசையில எங்கெங்கயோ தங்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு உரிமை வேண்டும். அடுத்தது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். நல்ல நமக்கு சுற்றுச்சூழல், நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் குடிக்கின்ற நீர், நாம் இருக்கின்ற நிலம் தூய்மையா சுத்தமா இருக்கணும். அந்த காலத்துல நம்ம நல்லா இருந்தது, நம்ம முன்னோர்கள்லாம் பிரச்சனை இல்லாம மாசு இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் எங்க பார்த்தாலும் சாக்கடையா ஓடிட்டு இருக்கு, கொசு தொல்லை இருக்குது, சுவாசிக்கின்ற அந்த காற்று முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பார்த்தா எல்லாம் கேன்சர்ல இருந்து என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. அதனால இது 10 கோரிக்கைகள், 10 உரிமைகளை வைத்து தமிழ்நாடு முழுவதும் நாம் செல்ல இருக்கின்றோம், நடைபயணம் செல்ல இருக்கின்றோம். தம்பிகளா தயாரா இருக்கீங்களா? என் தங்கைகளும் என் தம்பிகளும் தயாராகுங்கள். அதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போறோம். திட்டமிட்டு இந்த மாநாட்டை நடத்தணும்ல, 1.5 மாதத்துல உலகம் பேசுகின்ற மாநாட்டை நடத்தணும். அதே போன்று நடைபயணம் மிகப்பெரிய அளவில் நாம் திட்டமிட்டு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் வித்தியாசம் வேற லெவல்ல, எப்படி வேற லெவல்ல பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண போறோம். அதனால இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நான் திட்டமிட்டு நான் பண்ண போறேன். நான் அதற்கு நீங்க எல்லோரும் வாருங்கள், வந்து நம்ம எல்லாம் கலந்துகிட்டு நம்ம மிகப்பெரிய அளவில் மக்களை நோக்கி, கிராமங்களை நோக்கி, நகரங்களை நோக்கி, மக்களை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கு தயார் நிலையில் இருங்க, தயாராக இருங்கள். நமக்கு நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு இடையில கொஞ்சம் போராட்டம்லாம் இருக்கும், அங்கங்க கொஞ்சம் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், இது போராட்டம், அதெல்லாம் கொஞ்சம் நடுவில் நடத்த போறோம். அதெல்லாம் அதையும் நீங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டு, இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், ஏன்னா மாவட்ட செயலாளர் பேர் மட்டும் சொன்னா மற்றவங்க எல்லாம் கோச்சிப்பாங்க. அது இன்னொன்னு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியல பேசுறதுக்கு.
இல்ல அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது இன்னும் அடுத்தது வேற இன்னும் போனோம். இன்னும் அடுத்த திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. நாங்க போனோம். பேசிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போனோம். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கள். அதனால எல்லாமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். நமக்குள்ள எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரு வேண்டுகோள், என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த பதிவை நமக்குள்ளே பதிவுலாம் போட வேண்டாம். நமக்குள்ளே எந்த பதிவு அந்த பதிவுலாம் யாரும் போடாதீங்க. அதான் தவிர்க்க வேண்டும். நமக்கு பதிவு யாருக்கு எதிர்த்து போடணும்? இந்த மக்கள் விரோத திமுகவை எதிர்த்து நம் அத்தனை பதிவிலும் திமுகவை எதிர்த்து நம் பதிவுகளை போட வேண்டும். ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி திமுகவை எதிர்த்து நம்ம அத்தனை பதிவுகள் நம்ம போட வேண்டும். இன்னைக்கு நம்ம பொதுக்குழு தொடங்கிட்டோம். அடுத்து நடைபயணம். திமுக அரசினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. நம்ம திமுக ஆட்சி அதற்கு கவுண்டவுன், திமுக ஆட்சி முடிவு கவுண்டவுன் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும், காவனூர் மோகன், ஒன்றிய செயலாளர் சக்திவேல், நந்தகுமார், நாகராஜ், வேலு, தலித் மோகன் அவர்கள் உள்ளிட்ட டிஎன்டி தினேஷ் குகன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் திருக்கழிகுன்றம் வடக்கொன்றியம், செங்கல்பட்டு தெற்குமாடு, இதெல்லாம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு இருப்பேன். ஒன்றிய செயலர் ராமகிருஷ்ணப்பா எல்லா பேரும் சொல்லிட்டேன்பா. நான் எல்லாருக்கும் நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் சொன்ன வேலை திட்டங்கள்லாம் உறுப்பினர் அட்டையிலிருந்து, எல்லா கிளை புதுப்பித்தலிருந்து, நம்ம வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்து, நம்முடைய நடைபயணத்தை எல்லாத்தையும் தயார் நிலையில சுவர் விளம்பரம் எல்லாம் அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு வரும். அந்த சுவர் விளம்பரம் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருங்க. வண்டி மிகப்பெரிய நாம் வெற்றி பெறுவோம். வெல்வோம், வெல்வோம், வெல்வோம். நன்றி.